கேளுங்க, நாளைக்கு போடுற எதிர்கட்சிக்கு ஒரு கோர்ட்டுக்கு வந்தவங்களுக்கு. கோர்ட்டில் ஒரு 40 பேர் பாதிக்கப்பட்ட இவங்க கணக்கு 1,08,000 பேர், 40 பேர் தான் வந்திருக்காங்க. இதுதான் சொன்னது. அப்படி இருக்கிறச்ச அந்த பேப்பர்கள் 2 பேர் குழு வச்சு தயாரிக்கப்பட்டு இப்போ ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பாதுகாக்க பிரிண்ட் பண்ணப்பட்டு பாதுகாப்பாக ஒரு கொரியரில் 7 அடுக்கோடு கொண்டு போய் கனரா பேங்க்கு அப்புறம் இந்தியா ஸ்டேட் பேங்க்கில் வச்சு லாக்கரில் வச்சு பரீட்சை 5ஆம் தேதினாக்கா 24ஆம் தேதி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு பரீட்சை 5ஆம் தேதினாக்கா காலையில் 2 மணினாக்கா 10 மணிக்கு தான் எடுத்திருக்காங்க. ஒரு டெலகிராம்ங்கிற ஒரு ஆப்பில் போயிட்டு சோஷியல் மீடியாவில் இது வந்து லீக் ஆச்சு, பரவலாக போயிடுச்சு, அதாவது அவங்க சொல்கிறது காலையில் நடந்தது, காலையில் நடந்து அதுக்குள்ளே மெக்கப் ஆகி ரீச் ஆகி மெக்கப் பண்ணி படித்து வந்து இது எழுதுவதற்கான முகாந்திரம் சத்தியமாக கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அடித்து திருத்தி மாண்புமிகு நீதியரசர் திரு சந்திரசூட் அவர்கள் அடித்து திருத்தி பேசினாங்க. இப்படி தெரியுதா? இந்த மாதிரி அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் ஒரு பொய் கிளப்பி விட்டு ராகுல் காந்தி அவர்களும் இந்த திமுகவை சேர்ந்து பண்ணி இந்த ஐடாட்டில் அதனால் அந்த போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சலை உண்டாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு போன காங்கிரஸை வன்மையாக கண்டிக்கிறோம். உச்சநீதிமன்றம் பாராட்டுக்குரியது. 500 மார்க்குக்கு மேலே கட் ஆஃப் இருக்காங்கன்னா இன்னும் நம்பாமல் அடுத்ததுக்கு தயாராகணும், இல்லை அடுத்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு தயாராகலாங்கிற ஒரு கருத்தை கூட அங்கே இருக்கிற கல்வியாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாக பொய் விளக்க தயாரிச்சு அதுவும் அந்த அவங்க சொல்கிறது டெலகிராம் வீடியோவில் அது வந்த நேரம் 5ஆம் தேதி 5:50 சாயந்தரம் பரீட்சை 2 மணிக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்குச்சு லீக் எப்படி இருக்கும்? அதே மாதிரி குஜராத்தில் ஒரு டீச்சர் வந்து நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன் ஒரு 2 மாதம் நீங்கள் போங்க சொன்னாங்க. இது எப்படி நியாயம்? அது எப்படி அதுக்குள்ளே படிச்சிருப்பாங்க? இதே மாதிரி இந்த பேப்பர்களை லீக் பண்ணதாக சொல்கிறதுக்கு உடந்தையாக இருந்தது ஓஎஸ்சி, அதாவது அவர் இருக்கார் அந்த முஸ்லீம் வந்து அவருடைய கல்லூரியில் தான் ஜார்க்கண்டில் நடந்திருக்கு. இப்படியாக ஊழலின் உச்சகலமாக இருக்கும் திமுக காங்கிரஸ் பேச்சை கேட்டு மாணாக்கர்களை ஏமாறாதீங்க. உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக சொல்லிட்டு நீட்டு நடக்கும், எந்த காலத்திலையும் ஊழல் கிடையாது, இது பொய் பிரச்சாரம் செய்து மாணாக்கரை துன்புறுத்துக்கு ஆக்கி அவங்க பெற்றோர்களை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய ராகுலும் அவர்களும் அந்த பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை உறுதி செய்து உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வழக்கு திங்கட்கிழமை தொடர்ந்து பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.